Hello students, welcome to Vinma Academy. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5th standard English ஒரு புக் தான் பார்க்க போகிறோம். Unit 4 My Fun Time பேஜ் நம்பர் 44ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க 4.1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா what do you like to do, write your answer. கீழே சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் என்ன பிடிக்கும்ன்றத உங்களோட பதிலை எழுத சொல்லுங்க. ரைட் யுவர் ஆன்சர், உங்களோட ஆன்சரை எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. டு யூ லைக் டு ஸ்விம் இன் த பாண்ட், அதாவது குளத்தில் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு பிடிக்குமா, ஸ்விம் பண்ணி நீந்த பிடிக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிடிக்கும்னா எஸ் ஐ லைக் டு ஸ்விம் இன் த பாண்ட் எழுதணும். பிடிக்கலன்னா நோ ஐ டோன்ட் லைக் டு ஸ்விம் இன் த பாண்ட் சொல்லிட்டு எழுதணும். சரிங்களா? பிடிச்சா ஐ லைக்னு எழுதுங்க, பிடிக்கலன்னா ஐ டோன்ட் லைக்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். இங்கே பாருங்கள், டு யூ லைக் டு க்ரோ பிளான்ஸ், உங்களுக்கு பிளான்ட் வளர்க்குறது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஐ லைக் டு க்ரோ plants. Do you like to play with your friends? Yes, I like to play with my friends. Yes, I like to play with my friends. Do you like to catch fish? Fish பிடிக்கிறது பிடிக்குமா? No, I do not like to catch fish. Do you like to sew clothes? Yes, I like to sew my clothes. துணிகளை தைக்கிறது எனக்கு பிடிக்கும். 4.2 Tick the correct sentence for the each picture. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இப்போ மரியா வாட்டர்ஸ் த பிளான்ஸ், கார்டனிங் இஸ் ஹர் ஹாபி, அவரோட ஹாபி என்னது? கார்டனிங். செகண்ட் பாருங்க, இங்கே ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பாடிட்டு இருக்காங்க. ஹீ சிங்ஸ் வெல், சிங்கிங் இஸ் ஹிஸ் ஹாபி. பையன்றனால என்ன வரும்? ஹிஸ் வரும். என்ன வரும்? ஹிஸ் வரும். கேர்ள்னா ஹர் வரும். சிங்கிங் இஸ் ஹிஸ் ஹாபி. அடுத்து பாருங்க, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? வனிதா ரீட்ஸ் அ நியூஸ் பேப்பர், ரீடிங் இஸ் ஹர் ஹாபி. இவங்க என்ன பண்றாங்க? டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ராணி வாண்ட்ஸ் டு பி அ டான்சர், டான்சிங் இஸ் ஹர் ஹாபி. அடுத்து பாருங்க, ரீட் த பேசேஜ் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர். இதை நம்ம ரீட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து எழுதணும். இங்க பாருங்க, என்ன கேள்வி கேட்குன்னா, வாட் டஸ் நிலா டூ இன் ஹர் ஃப்ரீ டைம். நிலா வந்து ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா கார்டனிங் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கார்டனிங் பண்ணுவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்டனிங் பண்ணுவாங்க. வாட் இஸ் நிலாஸ் ஆக்டிவிட்டி, எவ்ரிடே ஆக்டிவிட்டி. அப்போ கார்டனிங் பண்ணால் அவங்களோட ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும்? வாட்டரிங் த பிளான்ஸ் தான் அவங்களோட ஆக்டிவிட்டி. வாட் இஸ் சஞ்சுஸ் ஹாபி? சைக்கிளிங். ஹூ ஜாயின்ஸ் சஞ்சு இன் சைக்கிளிங்? ஹிஸ் ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிட்டான். வாட் பிக்சர்ஸ் டஸ் ராஜா நாட் டேக்? பீப்புள். என்னது? பீப்புள். பாருங்க 4.4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் வானிஸ் ஹாபி. வானியோட ஹாபி என்னன்னா, வானிஸ் ஹாபி இஸ் கார்டனிங். என்னது? கார்டனிங். வாட் டு வி ஃபைண்ட் இன் வானிஸ் கார்டன். அவங்களோட கார்டனில் என்ன இருக்குன்னா, ரெட் எல்லோ அண்ட் ஒயிட் ரோஸ் பிளான்ஸ் இருக்கு. இல்லை பாருங்க, இதில் இருக்குதான்னு பாருங்க. ரெட் அண்ட் ஒயிட் எல்லோ இருக்குதா பாருங்க. ரெட் இருக்கு, எல்லோ கலர் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது? ஒயிட், ரெட் அண்ட் ஒயிட் எல்லோ பிளான்ஸ். அதுக்கப்புறம் குவாவா, மேங்கோ. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? குவாவா, மேங்கோ அண்ட் நீம் ட்ரீஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்க? சி ஆல்சோ அண்ட் எல்லோ அண்ட் ஒயிட் ரோசஸ். She has planted red, yellow and white roses in the garden, but she does not pluck any flower from the plants. Also planted guava, mango and neem trees. அப்போ எல்லாமே கரெக்ட் தான். இங்க எல்லாமே ரெட், எல்லோ, ஒயிட் ரோஸ் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி குவாவா, மேங்கோ அண்ட் நீம் ட்ரீஸும் வச்சிருக்காங்க. அப்போ 1 and 2 ஆர் கரெக்ட். எல்லாமே கரெக்ட். 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்து பாருங்க, when does her family spend time in the garden. அந்த கார்டன் எந்த நேரம்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? in the evening. எப்போ? in the evening her family spend the time in the garden. Does she pluck the flowers from the garden? No, she does not pluck any flower from the garden. pluck வரும் நெட்ல. does not pluck any flower from the garden. Write the opposite of the underlined word. இந்த ஹாப்பிக்கு என்ன சொல்ல ஆப்போசிட் வேர்டு போட்டு நம்ம சென்டென்ஸை அப்படியே ஃப்ரேம் பண்ணிடலாம். கார்டனிங் மேக்ஸ் ஹர் ஃபீல் அன்ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் சொல்லிட்டு எழுதிக்க வேண்டியதான். ஹாப்பிக்கு பதில் ஆப்போசிட் வேர்டு என்னது? அன்ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல். அடுத்து லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீடிங். த ஸ்டோரியை ரீட் பண்ணிக்கணும். அடுத்து மை டைரி, ரைட் யுவர் டைரி, நம்மளோட டைரி எழுதிக்கணும். இந்த டேட்டில் ஐ பேக்டு மை கிளாஸ், ஐ ட்ராவல்ட் பை ட்ரெயின் டு, எந்த ஊருக்கு போனோமோ அங்கே எழுதிக்க வேண்டியதான்.
ஐ விசிட்டட் த டேம். ஐ சா நீங்கள் எங்கே போனீங்களோ அதை வந்து நீங்கள் மியூசியம் போனீங்களா, பார்க் போனீங்களா, எங்கே போனீங்களோ அந்த இடத்த வந்து நீங்கள் டேட் போட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து ரீட் அண்ட் ரைட் த அப்ரோப்ரியேட் சென்டென்சஸ் அண்டர் சூட்டபுள் பிக்சர்ஸ். இங்கே சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் சரியான ஏதாவது கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். இது பாருங்கள் சிட்டி. சிட்டியில் என்ன இருக்கும்? தேர் இஸ் அ ஹெவி டிராஃபிக் அண்ட் a லாட் ஆஃப் நாய்ஸ். இங்கே இருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம எழுதணும். தேர் இஸ் ஹெவி டிராஃபிக் அண்ட் a லாட் ஆஃப் நாய்ஸ். இது வந்து சிட்டியில் வரும். இந்த ஃபார்மர்ஸ் ஒர்க் இன் த ஃபீல்ட்ஸ்னு என்ன அர்த்தம்? ஃபார்மர்ஸ் எங்கள் ஃபீல்டில் எங்கே வேலை பார்ப்போம் அது வில்லேஜில். சில்ட்ரன் பிளே வீடியோ கேம்ஸ் அது வந்து சிட்டியில் தான் நடக்கும். சில்ட்ரன் பிளே இந்த பாண்ட் குளத்தில் விளையாடுறது வில்லேஜில் இருக்கும். இட் ஹாஸ் மெனி ட்ரீஸ். வில்லேஜில் தான் மெனி ட்ரீஸ் இருக்கும். இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிராஃபிக் நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் எங்கே இருக்கும்? வில்லேஜ். இட் ஹாஸ் மெனி பில்டிங்ஸ்னா சிட்டியில் வரும். சில்ட்ரன் பிளே ஹைட் அண்ட் சீக் அண்டர் த ட்ரீனா மரம்லாம் எங்கே இருக்கும்? அந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு இடம் எங்கே இருக்கும்? வில்லேஜில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வில்லேஜில் வரும். தேர் இஸ் அ ஹெவி டிராஃபிக் அண்ட் a லாட் ஆஃப் நாய்ஸ். இட் ஹாஸ் மெனி பில்டிங்ஸ். சில்ட்ரன் பிளே வீடியோ கேம்ஸ். சில்ட்ரன் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க. வில்லேஜில் என்ன இருக்கும்? இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிராஃபிக் நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன். சில்ட்ரன் பிளே ஹைட் அண்ட் சீக் அண்டர் த tree. The farmers work in the fields. It has many trees. Children play in the pond. Children play in the pond. அடுத்து read and write. சந்தோஷ் டைரி. அவங்களுக்கு சந்தோஷ் பற்றி அங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். அதை நம்ம அப்படியே இங்கே எடுத்து எழுதிட வேண்டியதான். I traveled by bus. I saw many trees. I saw paddy fields. The village was green and free from pollution. 13th April என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்கே முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து இங்கே ஐ விசிட்டட் த வில்லேஜ் பாண்ட் அண்ட் ரிவர். ஐ சா மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங். த ரிவர் வாஸ் சோ கிளீன். ஐ குட் சி த பெபிள்ஸ் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் இன் த ரிவர் பெட். அடுத்து மை ஜேர்னல். இங்கே வந்து ஜேர்னல் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? அப்படியே எடுத்து எழுதிக்கணும். என்ன எழுதிக்கணும்? அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இதே மாதிரியே நாம என்ன பண்ணணும்? நம்மளோட ஜேர்னல் என்னன்னு சொல்லிட்டு எடுத்து இந்த இடத்துல எழுதிக்க வேண்டியதான். நம்மளோட பேர் போட்டு நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருப்போம். ஐ பிரஷ் மை டீத் அட் 6:30 AM. ஐ டேக் a bath at 7 AM. ஐ வியர் மை கிளாஸ் at 7:30 AM. ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட் at 8 AM. ஐ கோ டு ஸ்கூல் ஆன் டைம் at 8:30 AM. அதுக்கப்புறம் ஐ ரீட் இன் ஸ்கூல் எவ்ரி டே. ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட் இன் த ஈவினிங். ஐ டூ மை ஹோம்ஒர்க். ஐ கோ டு பெட் at 9 PM. இதான் வந்து டெய்லி ரொட்டீன். ரைட் அபவுட் யுவர் டெய்லி ரொட்டீன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.